இப்பொழுது நவீன காலத்தில் தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த நவீன காலத்து தமிழ் தேசிய சிற்பி என்று செந்தமிழன் சீமானை அழைப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடிகர்கள் பின்பும் அரசியல்வாதிகள் பின்பும் சென்ற தமிழ் மக்களையும் இளைஞர்களையும் தமிழ் பின்பு தமிழ் தேசியத்தின் பின்பு தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு இளைஞர்கள் பட்டாளமாக உருமாற்றியவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழ்நாட்டில் கடந்த சுதந்திர பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு அங்கம் வகிக்கிறது. அப்படி அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் ஆற்றிய தமிழ் தேசிய தொண்டு என்பது யாராலும் மறுக்க முடியாத வரலாற்று சம்பவங்கள் என்றுதான் கூற வேண்டும். எல்லோருக்கும் மனதிலும் தமிழை பற்றி ஒரு உன்னதமான உயர்வான எண்ணத்தை வர வைத்தவர்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள். எனவேதான் இந்த காணொளிக்கு நான் தலைப்பு வைத்தது மிக முக்கிய காரணம், தமிழ் தேசிய சிற்பிதான் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு மனிதரா, இந்த காலகட்டத்திலும் கொள்கையையும் கோட்பாட்டையும் மக்களிடத்தில் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாமா என்று சிறந்த முன்னுதாரணமாக இருந்து மக்களிடத்தில் தற்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள். தமிழ் மீது கொண்ட ஆவலாலும் தமிழ் மீது கொண்ட காதலாலும் தமிழ் தேசத்தின் மேல் கொண்ட நீங்கா மாறா பற்றாலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களிடத்தில் பரப்பியிருக்கின்றார். மூளை முடுக்கு இண்டு இடுக்கு என்று வராமல் எல்லா இடங்களிலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய தமிழ் பற்றை ஆற்றியிருக்கின்றார். கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழை புகழ்ந்து பேசாத மேடைகளே இல்லை. அந்த அளவிற்கு தமிழ் தேசிய கருத்துக்களை தனக்குள் உள்வாங்கி பிறருக்கு மிகப்பெரிய அளவிற்கு அவர் விதைக்கக்கூடிய மனிதராகவே இருந்து வருகின்றார். மேலும் இப்பொழுதும் மேடை கிடைத்தால் தமிழை பற்றி 4 வார்த்தை நல்ல விதமாக பேசிவிட்டு தான் மேடையை விட்டு இறங்குவார் என்பது நாம் அறிந்த ஒரு பெரும் உண்மை. இதை போன்று தமிழை மையப்படுத்தி தமிழை உயர்த்தி பிடித்து இதற்கு முன்பு எத்தனை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்பது அது மிகப்பெரிய வரலாறாக ஒன்றும் மாறவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் பேசிய இந்த பேச்சு என்பது கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழ் தேசியத்தின் மீது ஒரு மாபெரும் பற்றையும் நீங்கா அன்பையும் தமிழ் மக்களுக்கு கொடுத்தது. தமிழ் படித்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்ற மன உறுதியோடு இருங்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்த பின்பு தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு அனைத்திலும் முன்னுரிமை என்று அவர் கூறிய அந்த ஒற்றை தொடர் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் தமிழை வைத்து இங்கே பிழைப்பவர்கள் அதிகம், ஆனால் தமிழ் படித்தால் உங்களுக்கு இங்கே நல்ல பிழைப்பு இருக்கிறது என்ற மாபெரும் ஒரு பேருண்மையை செந்தமிழன் சீமான் அவர்கள் பொது மன்றத்தில் போட்டுடைத்தார் என்றுதான் கூற வேண்டும். சீமான் என்ற ஒற்றை தனி மனிதரால் இந்த அளவிற்கு தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் மனதில் புகுத்த முடியும் என்றால் இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் இதை செய்யவில்லை என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஐயப்பாடும் நமக்குள் எழுகின்றது. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை நவீன கால சிற்பியாக செதுக்கி அதை மக்கள் கையில் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கையில் கொடுத்திருக்கின்றார். பல தலைமைகளையும் தலைவர்களையும் தங்கள் கட்சியில் உருவாக்கியிருக்கின்றார். பல பேச்சாளர்களை தங்கள் கட்சியில் உருவாக்கியிருக்கின்றார். செந்தமிழன் சீமான் உருவாக்கிய பல பேச்சாளர்கள் இன்று பல கட்சிகளில் பயணித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கொள்கையையும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சீமான் அவர்கள் செய்த இந்த ஒரு சேவைக்காகத்தான் தமிழ் தேசியத்தின் நவீன கால சிற்பி என்று நான் இந்த காணொளிக்கு பெயரும் வைத்தேன். அவருக்கு அந்த பட்டத்தையும் கொடுக்க விரும்புகின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.